61 இது வரைக்கும் நம்ம ஏன் பெருமாளுக்கு இப்படி பண்ணணும்னா, கை கால் கரண கலைபடங்களை பெருமாள் நன்னா கொடுத்துருக்கா இல்லையா, பெருமாளுக்கு ஒரு நன்றி. அது எப்படி பெருமாளுக்கு எப்படி நன்றி சொல்றது? வேத புருஷனாச்சே, வேத பிரதிபாத்தியமான தேவதையாச்சே, அவனுக்கு வேதத்தாலேயே நன்றி சொல்லணும் இல்லையா? அதனால்தான் இவனுக்கு வேத பாராயணம் வச்சு, உதகசாந்தி வச்சு, கும்ப ஆவாகனங்கள்லாம் பண்ணி, அத்தனைய வேத மந்திரங்களும் அந்த கும்பத்துக்குள்ள போய் தங்கி இருக்கிறபடியா பண்ணி, நாளைக்கு ஆச்சரியமான சட்சப்த பூர்த்தி சாந்தி நடக்க போறது மகோத்சவம். அடியனுக்கு என்ன பரம பாக்கியம்னா, ரங்கநாதன் திருவுள்ள பத்திரம் இன்னைக்கு திருச்செவி சேகர் கேட்டுட்டு இருப்பான் இத்தனையும். ஏன்னா சப்த பிராகாரத்தில் எங்க நடந்தாலும் அந்த மகோத்சவத்தை பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்றேன், ரங்கநாதன் திருவடி வாரத்துக்கு அர்ப்பணம் பண்றேன். வாக்க கொடுத்தவன் நரசிம்மன் பின்னாடி இருக்கான். ஒன்றும் தெரியாம வளரும் பொழுது உனக்கு நான் வாக்க கொடுக்கிறேன்னு சொல்லி எனக்கு அனுகிரகம் பண்ண நரசிம்மன். அதனால பேச தெரியாத என்ன ஊமையும் பேச வைக்கக்கூடிய பெருமாள். திருவேந்திபுரம்னு ஒரு கேத்திரம், அங்க மலையில ஹயகிரீவர் இருக்கார். அந்த ஹயகிரீவர் ஊமையா வந்த குழந்தைய பேச வச்சு அமிச்சாரம். அதனால அவ்வளவு வரப்பிரசாதி. அந்த மாதிரி எனக்கு ஒண்ணுமே தாத்துன்னு சரியா வராத என்ன ஒரு பொருளாக்கி என்னை பேச வச்ச பெருமாள் நிருசிம்மன். அப்புறம் பார்த்தா பிரவாகமா வந்துட்டு இருக்கு அவனருளால் அவன் தாள் வணங்கின்னு சொல்லும்படியா. மற்றொரு எனக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியம், பூர்வ ஜென்ம பயன், பெரியவா பண்ணதான பலனால எனக்கு கல்யாணபுரம் சுவாமி எனக்கு ஞானாச்சாரியனாக கிடைச்சார். ஞானத்தை உபதேசம் பண்ணி, சங்கீதத்தை உபதேசம் பண்ணி பரிமளிக்கும்படியா பண்ணதான ஒரு மகான். அவருக்கு அந்த சுவாமி திருவடி வாரத்தை இங்கிருந்தே நான் தியானம் பண்ணி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறேன். அவர் தான் பிரதான காரணம். திருப்பாவை 30 தப்பாமைன்னு சொல்லிட்ட ராம்ஜி அண்ணா, அவரிடத்துல போய் திருப்பாவை நான் சங்கீதமா நல்லா கத்துனேன். பிரதி பிரயோஜனை எதிர்பார்க்காம எங்க குருநாதர் போல எதுவுமே கொண்டு வரக்கூடாதுன்னு உங்களுக்கு நான் பண்ணணும், கைகரியமா பண்ணணும்னு நினைக்கிறேன்னு. இவ குடும்பமே சங்கீத பரம்பரை. அதனால அந்த பரம்பரையில இவர் உதிச்சவர். வயலினிஸ்ட், வோக்கல், பாட்டும் பாடுவர். இவர் எப்போ பரிச்சயம் ஆச்சுன்னா, இந்த பரிச்சயம் பண்ணதே எனக்கு ஹயகிரிவர் தான். கீழ உத்தரை வீதி லட்சுமி ஹயகிரிவர் சன்னதியில கர்நாடிக் மியூசிக் பாடிட்டு இருந்தார். இவர் ஒரு வீடியோவில் பார்த்துட்டு அவர் எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சு ஸ்ரீரங்கம்னு போட்டிருந்தது. அப்புறம் அவரை ஆசிரியச்சேன். இன்னைக்கு அவர்கிட்ட சேவிச்சுட்டு தான் கற்றுப்பேன். வயசுலையும் பெரியவர், ஞானத்திலையும் பெரியவர். அவர் எனக்கு சங்கீதத்தை கொடுத்து உம்மால முடியும்னு எனக்கு சப்போர்ட் பண்ணதுல ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறார். அவருக்கு இந்த சமயத்தில் நான் பிரணாமத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவர் எனக்கு பாட்டு வாத்தியார். அதே மாதிரி இந்த கணேஷ் சுவாமி ஒரு ஃபோன் பண்ணி தான் சொன்னேன். நேரம் கூட எனக்கு ரொம்ப பரிச்சயம் கிடையாது, ஒரு முறை தான் பார்த்தேன். உங்களுக்கு நான் வாசிக்கிறதுக்கு நான் பாக்கியம் பண்ணியிருக்கேன், நான் அவசியம் காத்துட்டு இருக்கேன், எப்போ கூட்டாலும் காத்துட்டு இருக்கேன், நீ கவலைப்படாமல் சொல்லுங்க. இவாளுடைய தைரியத்தோடு தான் நீங்கள் நான் இங்கே உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா அதில் ஒரு மாற்று கருத்துங்கிறது கிடையாது. அந்த மாதிரி இந்த ஒரு வைபவத்தில் சட்டத்த பூர்த்தி மகோத்சவத்தில் அந்த ஜோசிய சீனிவாச ஐயங்காருக்கு என்னுடைய இதான நன்றியை பரிபூர்ணமாக தெரிவிச்சுட்டு, பெருமாளுக்கு கிருபையை, அவருடைய கிருபை எனக்கு கிடைச்சதுக்கு அவரிடத்துலையும் பிரணாமத்தை தெரிவிச்சுட்டு, அடியனுடைய குருநாதருக்கும் இங்கிருந்தே அவரை நான் நமஸ்கரிச்சுட்டு அவருடைய அனுகிரகத்தையும் பெற்றுண்டு, எந்த ஆண்டாள் பாசுரத்தை சொல்லி நம்ம ஆரம்பிச்சோமோ அந்த ஆண்டாள் பாசுரத்தை பாடி எல்லா வளமும் பெற்று எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லி பூர்த்தி பண்றோம். ஓங்கி உலகளந்த உத்தமே